ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Xiaomi Pad 8 Pro பத்தாங்க பார்க்க போறோம். இந்த பேடோட ஒரு லோவர் எண்ட் 8 லான்ச் பண்ணிருக்காங்க. Pad 8 அது போக இந்த Xiaomi Pad 8 சீரிஸ் பாத்தீங்கன்னா Xiaomiயோட 17 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது இந்த Xiaomi Pad 8 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இப்ப பார்க்க போறது 8 Pro பத்தான் பார்க்க போறோம். இந்த Tab 8 Pro பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ்ல ஒரே ஒரு வேரியன்ட் 821GB வேரியன்ட் உங்களுக்கு 35K சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரீஜன்ல வரும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் அந்த பிரைசிங் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Xiaomiயோட Pad 7 Proக்கு இந்த 8 Pro எந்தெந்த விதத்துல அப்கிரேட் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் புது SoC இன்னைக்கு லேட்டஸ்டான கிடையாது. போன வருஷத்தோட பிளாக்ஷிப் SoC Snapdragonோட 8 Elite கொண்டு வந்திருக்காங்க. இந்த 7 Proல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு SoC பார்க்கும்போது போன வட்டம் Snapdragon 8 Gen 3 இருந்துச்சு. இந்த வட்டம் 8 Elite கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து பேட்டரியோட mAh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ போன சீரிஸ்ல பார்க்கும்போது 8700 mAh பேட்டரி, பட் ஆனா இந்த வட்டம் 9200 mAh பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பேனல் ப்ராட் பண்ணிருக்காங்க. 3.2K ரெசல்யூஷன்ஸ் உள்ள ஒரு பேனல் அண்ட் சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சேம் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு அண்ட் உங்களுக்கு சேம் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போகுது. பட் ஆனா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16ஓட இந்த டேப் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சின்ன அப்கிரேடோட இந்த வட்டம் Xiaomi Pad 8 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். சோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Xiaomi Pad 8 Pro பாக்ஸ். முன்னாடி Xiaomi Pad 8 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்மளுக்கு முதல்ல டேப் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சென்டர்ல ஒரு ஒயிட் கலர் இன்செட் இருக்கு. அந்த ஒயிட் கலர் கண்டெய்னர்ல ஒன் சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க அண்ட் யூசர் கேன் வாட் டிபக்ஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க. அந்த கண்டெய்னர்ல இன்னொரு சைடுல பார்க்கும்போது டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Xiaomi Pad 8 Pro இதை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இதை பொறுத்தளவு ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 821GB வேரியன்ட் 35K கோட் பண்ணிருக்காங்க சைனால. இந்தியன் ரீஜன்ல வரும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேபோட டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேபோட வெயிட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க வெயிட்னு பார்க்கும்போது 494 கிராம் வெயிட் அண்ட் திக்னஸ் 5.8 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அலுமினியம் பில்டால கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியம் தான். பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் பில்ட், செம்ம பிரீமியம் குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இங்க கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் கேமரா, அதுக்கு பாட்டம்ல உங்களுக்கு ஒரு பிளாஷ், அது ஒரு ரிங் ஷேப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் இந்த டேபை பொறுத்தளவு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் வால்யூம் ராக்கெட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பவர் கீ இருக்கு அண்ட் அதுதான் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இங்க ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். அது போக 2 மைக்ரோஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இதுல ஒன்லி ஒன் வைஃபை மெத்தட் தான். இங்க 4G நெட்வொர்க்கோ 5G நெட்வொர்க்கோ சிம்ஸ் கிடையாது. ஒன்லி ஒன் வைஃபை மெத்தட் மட்டும் தான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த டேப் பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு 11.2 இன்ச்ல ஒரு பிக்கரான ஒரு ஸ்கிரீனோட இங்க அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இங்க ஸ்கிரீனுக்கும் இங்க பாடியோட ரேஷியோ பார்க்கும்போது உங்களுக்கு பார்டர் எல்லாமே பெசல்ஸ் லெஸ்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெசல்ஸோட இல்லாம ஒரு மீடியமான பெசல்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இங்க ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டோட நல்ல ஒரு பிரீமியமான அலுமினியம் பில்டால வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதோட டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த டேபோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது போன வருஷம் 7 Proல கொண்டு வந்த சேம் டிஸ்பிளே தான் இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 11.2 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10 சப்போர்ட் இருக்கு, டவுலி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு, HDR VAVD டிஸ்பிளே சப்போர்ட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 800 nits ஒரு பிரைட்டரான பேனல் இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு Quad HD Plus 3.2K ரெசல்யூஷன்ல உள்ள ஒரு பேனல். சோ போன சீரிஸ்ல பார்த்த சேம் டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ்னா அக்யூரேட்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT டேப்ல வீடியோ பாக்குறாகட்டும் அல்டிமேட்டா இருக்கு. நல்ல ஒரு பிக்கர் ஸ்கிரீன்ல செம்ம என்டர்டைன்மெண்டோட அந்த 4 ஸ்பீக்கர்ஸ் வச்சுலாம் கேட்கும் போது வேற லெவல்ல இருக்குனுங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த டேப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த டேபோட வெயிட் 494 கிராம் வெயிட், திக்னஸ் 8.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16, அது மேல HyperOS 3 சப்போர்ட் இருக்கு. LPDDR 5X RAM, UFS 4.1 சப்போர்ட் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இங்க 4 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க வித் டவுலி ஆட்டன்ஸ் ஐரிஸ் சர்டிபிகேட்டும் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 5.4, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், மல்டி விண்டோஸ்,
விண்டோஸ். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. கீபோர்ட் சப்போர்ட் இருக்கு, பென்சில் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அல்டியான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த டேப் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த டேபோட பேட்டரி. ஸோ போன சீரிஸ் பாத்துட்டீங்கன்னா 800-700 mAh பேட்டரி, பட் ஆனா இந்த வட்டம் 9200 mAh பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேட்டரியோட mAh இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சேம் சார்ஜிங் ஸ்பீட் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே சார்ஜர் கொடுத்துறாங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1.5 hours எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஹெவி யூசருக்கு ஒரு நேரம் 1 டேக்கு மேலேயுமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. இங்க கேமரா கீழே ஒரு ரிங் ஷேப்ல ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K 60 frames secondsல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 அண்ட் 30 frames secondsல வீடியோ எடுக்க முடியும். எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. சோ போன சீரிஸ்ல பார்த்தா சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் எல்லாமே இருக்கு. சோ இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் கேமரா ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்டோர்ல நீங்க எந்த ஒரு வீடியோ கால் பேசுறதாகட்டும் ஒரு அல்டியான செல்ஃபி கேமரா இங்க பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். வீடியோ கால் அட்டன் பண்றது, ஒரு ஜூம் மீட்டிங்ல நம்ம அட்டன் பண்றது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சூப்பரான கேமராவோட இந்த வட்டம் இந்த டேப்ல அமைஞ்சதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ போன ஜென்ல பார்க்கும்போது 7 Proல பார்க்கும்போது Snapdragon 8 Gen 3 கொண்டு வந்தாங்க. இந்த வட்டம் 8 Proல பார்க்கும்போது Snapdragon 8 Elite ஒரு 3nm ஆர்க்கிடெக்ட், ஒரு 4.32 GHz கிளாக் சப்போர்ட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 830 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்னா அல்டிமேட்டா இருக்கு. ஹையர் ரெசல்யூஷன் வச்சு நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். லைக் பப்ஜி, பேட்டில் கிரவுண்ட் இது மாதிரி பிளே பண்ணும்போது எந்த ஒரு டிராபேக்கும் இல்ல. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. அண்ட் 4 ஸ்பீக்கர் வச்சு பிக்கர் ஸ்கிரீன்ல ஒரு கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க. அல்டிமேட்டா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பவர்ஃபுல்லான SoC அமைஞ்சிருக்கு. அதுதான் ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட். அண்ட் உங்களுக்கு கீபோர்ட்ல நீங்க ரைட்டிங் பண்றாகட்டும் அண்ட் சம்திங் டைப் பண்றாகட்டும் அண்ட் ஸ்கெச்சஸ் லைக் பென்சில் வச்சு யூஸ் பண்ற விதங்களாகட்டும் அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் ஆகட்டும் அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோஸ், மல்டி விண்டோஸ், ஸோ இது மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்றதுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. நல்ல ஆப்டிமைஸ் தெரியுது இந்த டேப்ல. அதுக்கு முக்கியமான ரீசன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் இந்த HyperOS 3 சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயன்ட், செம்ம ஆப்டிமைசரா இருக்கு. அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு டேப்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் டேபா இருக்கும்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி SoCயும் நல்லா அமைஞ்சிருக்குங்க இந்த டேபை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Xiaomi Pad 8 Pro இந்த ரேஞ்சில கூடிய விரைவில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Xiaomiயோட Pad 7 இருக்கட்டும் அண்ட் Pad 7 Pro இருக்கட்டும் இன்னைக்குமே ஒரு 25,000க்கு 7 இருக்கு. அண்ட் ஒரு 32Kக்கு உங்களுக்கு ஒரு 7 Pro இன்னைக்குமே பிரைசிங் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு 8 Pro டேப் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு இதோட பிரைசிங் எவ்வளவு இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஏன்னா சைனால 35K கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்தியன் ரீஜன்ல இந்த பிரைசிங் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னோட கணிப்பு ஒரு 37Kக்கு வந்திருந்தா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா அண்டர் 40Kல இன்னைக்கு சாம்சங் பீட் பண்றதாகட்டும், OnePlus டேப் பீட் பண்றதாகட்டும் இன்னைக்கு இந்த இந்த Xiaomi டேப் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், ஸோ ஆல் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேப் தேடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரேஞ்சில Xiaomi Pad 8 Pro டேப் லான்ச் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்பை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செய்யுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.